தேவனுடைய ராஜ்யத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வேலை செய்யாதுங்க. அப்படின்னா என்ன? நாம ஒரு பொருளுக்கு பதிலாகவோ இல்ல ஒரு விஷயத்துக்கு பதிலாகவோ வேற ஒரு விஷயத்த வைக்கிறது, இதுதானே ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேனே. நாம அமேசான்லயோ இல்ல பிளிப்கார்ட்லயோ ஒரு ஆர்டர் போடும்போது அந்த பொருள் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை சந்திக்கல அப்படின்னா அந்த பொருள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கொடுப்போம். அவனும் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு வேற ஒரு பொருளை நம்ம கிட்ட கொடுப்பான். அந்த பொருள் நம்ம முன்னாடி வாங்கின பொருளை விட நல்லா இருந்தாதான் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இல்லனா அட்லீஸ்ட் அந்த பொருள் மாதிரியே இருந்தா கூட நமக்கு காசு வேஸ்ட் ஆகலையே அப்படின்ட்டு ஒரு நிம்மதி இருக்கும். ஆனா புதுசா வந்த பொருள் முன்னாடி இருந்த பொருளை விட மோசமா இருந்துச்சுன்னா நம்மளால ஏத்துக்கவே முடியாதுல. இஸ்ரவேல் ஜனங்களும் இதே தப்பதாங்க பண்ணாங்க. அவங்களுக்கு இருந்த வாழ்க்கைய எகிப்தோட ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாத்தையுமே அவங்க எகிப்தோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா எகிப்தினுடைய ஆசைகளும் எகிப்தினுடைய நினைவுகளும் அவங்கள பயங்கரமா தாக்கிடுச்சு. அதனால எதிர்பார்ப்புகளும் அதிகமாச்சு. அவங்களால ஆண்டவர் நடத்தின விதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா எப்பவுமே அவங்க எகிப்தினுடைய பூண்டு நல்லா இருந்துச்சு, எகிப்தினுடைய வெங்காயம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு எகிப்த பத்தியே தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயத்திலையும் எண்ணங்கள்லயும் அவங்களுக்கு இருந்த வாழ்க்கைய எகிப்தோட ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதனால நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தாங்க. இல்லனா அட்லீஸ்ட் எகிப்து மாதிரியாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை புதுசா ஒரு வழியில நடத்தணும் அப்படின்ட்டு இருந்தாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு விட்டு கொடுக்கவே இல்லை. அவங்க தொடர்ந்து மொரட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்மளுடைய பழைய வாழ்க்கைய இயேசு கிறிஸ்துவோட ரீப்ளேஸ் பண்ணிட்டோமா? அப்படி ரீப்ளேஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா நமக்கு பழைய வாழ்க்கையோடைய ஆசைகளும் பழைய வாழ்க்கையோட இச்சைகளும் பழைய வாழ்க்கையோட மெமரிஸும் நம்மளுடைய மனசுல வந்துகிட்டே இருக்கும். இதனால நம்மளால இயேசு கிறிஸ்து நம்மள நடத்துற விதத்தை ஏத்துக்க முடியாது. நாம பழைய வாழ்க்கையை குறிச்சே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நான் பழைய வாழ்க்கையிலே நல்லா இருந்தேனே, நான்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னு தெரியுமா, ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க வாழ்க்கை அப்படின்ட்டு எத்தனையோ பேர் கிறிஸ்தவ விசுவாசத்தையே விட்டு போயிருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்கள நடத்தின விதத்தை அவங்களால ஏத்துக்க முடியல. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நடத்த மாட்டாரு. புதுசா ஒரு வழியில நடத்துவாரு. அதை நம்மளால அநேக நேரத்துல ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது நமக்கு முட்டாள்தனமா தெரியும். இதனாலதான் நம்மளுடைய பழைய வாழ்க்கையோடு இயேசு கிறிஸ்துவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படி ஒரு வேலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால இயேசு கிறிஸ்துவை ஒரு விடுதலையோட நேசிக்கவே முடியாது. அதனால இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய பழைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி அன்பு கூறாம, ஆண்டவரே என்னை எப்படி வேணா நடத்துங்க, என்னை புடமிடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கைய இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுக்கலாமா? இத குறித்து சிந்தித்து பாருங்களேன்.